இப்போ சராசரி டெய்லி ஒரு 10 காரை கழுவுனாலே ஒரு 5000 சம்பாதிக்க முடியும். ரோட்ல போறப்ப அந்த ஏர்ல பவுடர் மண்ணெல்லாம் டிஸ்க்கு தான் வரும். அப்ப டிஸ்க் சுத்துறப்ப என்ன ஆகுனா அதுல ஒரு விதமான ஆயிலும் இருக்கு. டிஸ்க்கு போறாங்க. காரை கொண்டு போய் நான் வாஷ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் எனக்கு ஒரு 500 ரூபா அந்த ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நான் வாங்கி பண்றதுனால எனக்கு என்ன சார் பெனிஃபிட்? டைமுக்கு 500 ரூபாய் சொல்றீங்க இல்லையா? ஒரு கார் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்ல மாசத்துக்கு 3 முறை கழுவுனா கூட 1500 ரூபாய் அப்படிங்கல. நீங்க 10 வாஷ் கழுவுனீங்கன்னா 15000 ரூபாய் நம்ம வந்து கொடுத்துறோம். கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ ஒரு 8600 ரூபாய்க்கு வாங்கினா லைஃப் லாங் நம்ம நீங்க வாஷ் பண்ற நேரமும் உங்களுக்கு அங்க கொண்டு காரை விடணும், உடனே எடுத்துக்கணும். அந்த டைம் மேபி அப்ப நீங்க ரெய்னிங் சீசன்ல போயிட்டு வரீங்கன்னா இருந்தா உடனே நீங்க வாஷ் பண்ணதெல்லாம் வேஸ்ட். மறுபடியும் கையில கழுவணும். கையில காரை கண்டிப்பா கழுவே கூடாது. ஸ்கிராச்சஸ் வந்து மல்டிபிள் கிளீனர் ஃபர்ஸ்ட் விஷயம். இது கார் மட்டும் இல்ல, உங்க 2 வீலர், உங்க 4 வீலர், போர்ட்டிகோ, பாத்ரூம், டேங்க், சோலார் பேனல் போர்டு, ஏசி அவுட்டர், பில்டிங் கியூரிங், செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிற வரைக்கும் மல்டி பர்பஸா நீங்க வந்து யூஸ். சர்வீஸ் சென்டருக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளில் போய் சம்பு தொட்டி டேங்க் எல்லாம் கழுவி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பா இருக்கு. ஒரு டேங்க் கழுவுனாங்கன்னா 1500 2000 வரைக்குமே வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல தான் பண்றாங்க. அபார்ட்மெண்ட்டுக்கு போனாங்கன்னா 10 கார் அங்கேயே இருக்குது. அபார்ட்மெண்ட்ல இருக்கு 10 காரையும் அந்த கஸ்டமருக்கு அவங்க இடத்துல கழுவுன மாதிரி போச்சு, இவர் போய் செஞ்சுட்டு வந்த மாதிரி. இந்த மாதிரி டோர் ஸ்டெப்ல போய் வாஷ் பண்றவங்களுக்கு தேவையான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுல இருக்கு. அதுல அவங்களுக்கு நிறைய இன்கமும் பண்ணிக்கலாம். ஹலோ வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் இன்ஃபோரானம். இன்னைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்க ஸ்வாட் என்டர்பிரைசஸ். என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் வாஷர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த காரு, அப்புறம் வந்து பெரிய பெரிய வாகனங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கு, 2 வீலர்ஸ், இந்த மாதிரிலாம் கழுவுற அந்த ப்ரெஷர் வாஷர் பார்த்தீங்கன்னா சார் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது எப்படி நீங்கள் வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலாளி நீங்கள் எடுத்து இது எப்படி பண்ணலாம், ஸோ இதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஃபுல் டீலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா இருந்தாலும் சரிங்க, இல்லை உங்களுக்கு வந்து வீட்டு யூஸுக்கு தேவைப்பட்டாலும் சரி, ஸோ மறக்காமல் சார் கண்டிப்பாக வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி பேசிங்க. அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் கம்பெனி பேர், நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே லொக்கேட் ஆகிருக்கீங்க, ஸோ உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது தெளிவாக சொல்ல முடியுங்களா? எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் குணசேகரனுங்க. எங்கள் கம்பெனியோட பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். எங்கள் ஸ்வாட் என்டர்பிரைசஸ்க்கு அல்லது தமிழ்நாட்டில் இது ஒரே பிரான்ச் மட்டும்தான். நிறைய வீடியோஸில் சில கன்ஃபியூஸ் வரதுக்கு அந்த மாதிரி கிடையாது, ஒரே பிரான்ச் மட்டும்தான். எங்களோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பழையபாளையம் அப்படிங்கிறது ஈரோடு சிட்டிக்குள்ளேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம். மேபி நீங்கள் கோயம்புத்தூர் திருப்பூரில் இருந்தீங்கன்னா ஈரோட்டுக்குள்ளேயே என்ட்ரு ஆக வேண்டாம், கலெக்டரேட்டுக்கு முன்னாடியே பழையபாளையம் பஸ் ஸ்டாப்பில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. எங்களுக்கு எவ்ரிடே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 8:30 to 8:45 வந்து ஷாப் ஓப்பன் ஆகும். ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்கும். சண்டே நமக்கு வந்து ஓப்பனிங் டே தான். பேசிக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் செக்டாரில் இருக்கோம் அப்படிங்கிறனால 3 ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரெஷர் வாஷர் எல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு எல்லா ஸ்பேருமே வந்து நம்மகிட்ட கிடைக்கும். சரி சார், வீடியோ நிறைய விஷயம் ஷேர் பண்ண போகிறீங்க. இப்போ என்னோட டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணணும் என்ன சார் பண்ணணும்? ஸோ நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பர்டிகுலர் மாடலை மட்டும் ஒரு இமேஜ் வீடியோ மட்டும் உங்களுக்கு அனுப்புவோம். அது கூட கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பரையும் அனுப்புவோம். நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த வீடியோ எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா அமௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்புனா டிரான்ஸ்போர்ட் மூலமாக 2 போட்டு அனுப்பிடுவோம். பெய்டு பண்ண மாட்டோம், 2 போட்டு. அது டிரான்ஸ்போர்ட்டில் வர சார்ஜஸ் வந்து உங்களை சார்ந்து அது ஒரு 150 ரூபா 170 ரூபா வரும். அது நீங்கள் கொடுத்துட்டு அங்கே எடுத்துக்கலாம். சரி சார். சார் இப்போ நம்ம வேணால் பார்க்கலாம், என்ன மெசேஜ் தாராளமாக வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ரெஷர் வாஷர் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ரெஷர் வாஷர்னு சொல்லுவோம். பேசிக்கலி நம்ம வந்து மேனுஃபேக்சரராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வாஷர் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் சின்ன வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, மீடியம் வச்சுருக்கீங்க, கமர்ஷியல் வச்சுருக்கீங்க, செமி கமர்ஷியல் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 80 பார்லேருந்து 210 பார் இருக்குது. பாருங்கள் ஒவ்வொன்றும் என்னென்ன வெரைட்டியில் இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல். ஓகேங்களா? இது வந்து பேசிக் மாடல் 80 பார் ப்ரெஷர் வரக்கூடியது. 80 பார் இது வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர், புல்லட்டு, மாருதி 800, நேனோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து வாஷ் பண்ணலாம். 80 பாருங்கிறதுனால 5800 வித் 1 வருஷம் கேரண்டியோட இது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். செகண்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா 130 பார். பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்பெக் இருக்குது 130 பார். இந்த 130 பார் அப்படிங்கிறது சிடான் டைப், அதாவது ஸ்விஃப்ட், எட்டியூஸ், i10, வேக்னார் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் 5 சீட்டர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இதில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது கார் மட்டும் கிடையாதுங்க. காரு, 2 வீலர், போர்ட்டிகோ, பாத்ரூமு, டேங்க்கு, சோலார் பேனல் போர்டு, ஏசி அவுட்டர், பில்டிங் கியூரிங், தண்ணி அடிக்க மல்டிபிள் வாஷர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி வாஷ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏசி மெக்கானிக்காகவே கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்கிறோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 130 பார்லேயே 2000 வாட்ஸ் வரக்கூடியது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த 130 பார் 1600லேருந்து 1800 வாட்ஸ், இது வந்து 2000 வாட்ஸ் வந்து வரக்கூடியது. உங்களுக்கு வந்து 7600 ரூபாய்க்கு இதோட ரேட் வந்து வருது உங்களுக்கு வந்து. தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்பேக் வண்டி, அதாவது நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா கிரிட்டா, எக்ஸ்யூவி, ஸ்கார்பியோ, ஜைலோ, ஈச்சர் வரைக்கும் கழுவுற 7 சீட்டர் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வெஹிக்கிள் வாஷ் பண்ணுறதுக்கு இதில் பாருங்கள் இதோட ஸ்பெக் எல்லாமே இங்கே இருக்குது. இது 150 பார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் டைப் மோட்ரு, 2.5 ஹெச்பியில் வரக்கூடியது. இது வந்து ஈச்சர் வரைக்கும் நம்ம வந்து கழுவுறதுக்கு வந்து இந்த மோட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 கலர் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு நீங்கள் பார்க்குற இந்த 3வது மோட்ரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்பர் லாரி டாரஸ் வாஷ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறது, 210 பார். ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் பாருங்கள், இது வந்து கீழே இருக்குது இன்லெட் இருக்கும், மேலே இருக்குது அவுட்லெட் இருக்கும். எவ்வளோ ப்ரெஷர் போகுதுங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ஹெவியாக போக போக ஓவர்லோடு பட்டன் இருக்கும். அதாவது மேபி வோல்டேஜோ இல்லை ஹீட்டோ அதிகமாகுதுன்னா ஆட்டோமேட்டிக் வந்து காயில் பர்ன் ஆகாமல் ட்ரிப் ஆகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் அண்ட் செமி கமர்ஷியல், அதுதான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி கமர்ஷியல். ஓகேங்களா. இது என்ன மாதிரி யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கெல்லாம் வாஷ் பண்ணுவாங்க. டேங்க் வாஷ் பண்ணுறவங்க அது ஒரு பிஸ்னஸாக இப்போ டேங்க் வாஷ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன பைக் சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹெச்பிலேயே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இன்ஸ்டியூஷன் ஒரு 10-20 வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ஒரு டெம்போ ட்ராவலர் 10-20 இருக்குது, ஒரு 10 பஸ் வச்சுருக்கிறோம், அந்த மாதிரி 10-20 பஸ் வச்சுருக்கிறோம், ஒரு 50 வெஹிக்கிள் வரைக்கும் வச்சுருக்கிறவங்க வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இதுவெல்லாம் ஒரு ப்ரெஷர். இது வந்து 0 டிகிரி, 15 டிகிரி, 25 டிகிரி, 45 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒய்டாக வரக்கூடிய அளவுக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. மூவ் பண்ணலாம். இந்த இடத்துல பம்பு ஹெட்டு வந்துடும் உங்களுக்கு, பம்பு ஹெட்டு வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜ் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்று வந்து உங்களுக்கு ஆட்டோமோ ஒரு கன்று வந்து வந்துடும் உங்களுக்கு. இது வந்து 4 ஹெச்பிங்க. இந்த 4 ஹெச்பி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50லேருந்து 100 லாரி வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை பஸ் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நான் ஒரு சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணுறேன் சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மிஷினரிஸ் இந்த மாதிரி மோட்டர் எடுத்திங்கன்னா ப்ரிஃபரபுளாக உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 4 to 5 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் 1/3 அமௌண்ட்டு கூட வந்து வராது உங்களுக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுக்குறது எல்லாத்துக்குமே 1 வருஷம் உங்களுக்கு வந்து வைண்டிங்க்கு கேரண்டியோடு கொடுக்குறோம். எந்த பொருளும் கேரண்டி இல்லை. ரெண்டாவது இதில் இருக்க வைண்டிங் எல்லாமே நம்முடைய ஓன் மேனுஃபேக்சரிங். இதில் என்ன ஸ்பேர் போனாலும் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஸ்பேர் போய்க்கலாம், உங்களுக்கு வந்து வாங்கிக்கலாம் நம்மகிட்டே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 12.5 ஹெச்பிங்க. இது 12.5 ஹெச்பிக்கெல்லாம் மோட்ரு வந்து யாருமே கஸ்டமைஸ் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் பெரிய பெரிய சர்வீஸ் சென்டர் ஒரு 100 லாரி 200 லாரி 500 லாரி இருந்தால் கூட வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து எல்லாமே நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா. இது வந்து நீங்கள் மூவ் பண்ணி தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது, அதனால் வெயிட் வந்து பெருசாக இருக்காது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இதில் அந்த பம்பு ஹெட்டெல்லாம் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் இல்லை மைக்ரோ சுவிட்ச், டபுள் சுவிட்ச், மைக்ரோ சுவிட்ச், டபுள் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இது ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது. ஓகேங்களா. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஹோஸ் பைப் வந்துடும். ப்ரெஷர் ஹோஸ் வந்து ஹைட்ராலிக் ஹோஸ் பைப் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் வந்து கம்ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் வாஷரில் வந்து பார்த்திங்கன்னா செமி கமர்ஷியல், கமர்ஷியல், டொமஸ்டிக் எல்லாமே பார்த்துட்டோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர் வாஷர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 50 hours ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும். இல்லை நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சு அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும். ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோஸ் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரோலிங் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நம்ம வந்து அனுப்பிச்சு கொடுத்துருவோம். நம்ம வந்து உங்களுக்கு இது எல்லாமே வாகனங்கள் தான். ஸோ எல்லாமே வந்து ரோட்டில் தான் போகுது. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ரேட் சொல்கிறீங்க. இது என்ன ரீசன் இது? ஓகே, நல்ல கொஸ்டின் இது. அதாவது எதனால் வந்து ஒரு மாருதி 800க்கு 5800 ரூபாய் சொல்கிறோம், சிடான் டைப்புக்கு 6900 சொல்கிறோம், பெரிய 7 சீட்டருக்கு வந்து 8600 சொல்கிறோம்னா, இப்போ நான் உங்களையே அதே கொஸ்டினை திருப்பி கேட்குறேன். மாருதி 800 வீலும் ஒரு கிரிட்டாவோட வீலும் ஒன்றா இருக்குங்களா? கிரிட்டாங்கிற வீல் வந்து ரேடியல் டயர் வந்து அலைடு வீல் பெருசாக இருக்கும். மாருதியோட 800 வீல் வந்து சின்ன வீல். ஸோ நம்ம முக்கியமாக பாடியை கழுவுறத கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ரோடில் போகிறப்ப அந்த ஏரில் பவுட்ரு மண்ணெல்லாம் டிஸ்க்குக்கு தான் வரும். அப்போ டிஸ்க்கு சுற்றுறப்ப என்ன ஆகுனா அதில் ஒரு விதமான ஆயிலும் இருக்குது, டிஸ்க்குக்கு போகிற ஆயில். இந்த மண் ஆயிலெலாம் போய் அதில் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகி என்ன பண்ணும், உறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாடியை கழுவுறதுக்கு எல்லா காருக்கும்
80 பாரே போதும். ஆனால் வீலை கழுவணும் அப்படின்னம்னா அந்த டயருக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு ஸ்டெப் இன்னும் புரியுற மாதிரி. நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொண்டு உங்கள் கார் ஏதாவது சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, அப்போ சர்வீஸ் சென்டரில் லாரி கழுவுறதுக்கு உண்டான மிஷின் தான் வச்சிருப்பாங்க. அவங்க மாருதி கழுவுறதுக்கு உண்டான லாரி கழுவுற மிஷினை வச்சு எதனால் மாருதி கழுவுறாங்கன்னா மேக்ஸிமம் ப்ரெஷர் வச்சு மினிமம் வெஹிக்கிளை கவர் பண்ணலாம். பட் மினிமம் ப்ரெஷர் வச்சு மேக்ஸிமம் வெஹிக்கிளை கவர் பண்ண முடியும். ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து வாய்ப்பு இல்லாதனால நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ சின்ன வண்டி வச்சுருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி விலை வந்து மாறுதுங்க. சரி சார். சார் இப்போ 80 பார் அது மாதிரி நிறைய சொன்னீங்க. ஸோ இதில் என்ன சார் பார்னா என்ன சார்? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மோட்ரு வாங்குற நம்ம செல்ஃப் பிரைமிங் மோட்ரு வாங்கினோம்னா ஹெச்பிங்கிற அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு நம்ம டெவலப் ஆகிட்டோம். ஹெச்பி சொல்கிறேன் 2 ஹெச்பி கொடுங்க 1 ஹெச்பி கொடுங்க. போர் மோட்டர் சொன்னால் ஸ்டேஜ் கணக்கில் வந்து சொல்கிறோம். ப்ரெஷர் வாஷர் பொறுத்தவரைக்கும் பார்னு சொல்லுவோம். இல்லைன்னா எல்பிஎம் லிட்டர் பார் மினிட் பார்னா பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச்சுன்றதை சொல்லுவோம். நீங்கள் கன்னு அமுத்தி பிடிச்ச உடனே உங்கள் கன்னுலேருந்து எவ்வளோ தூரம் தண்ணி போகுது, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் தண்ணியை கொண்டு போகுதுங்கிற ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறது தான் பார். அது மெகா பாஸ்கல்லையும் சொல்லுவாங்க, பார்லையும் சொல்லுவாங்க, எல்பிஎம்லையும் சொல்லுவாங்க. எல்பிஎம் லிட்டர் பர் மினிட் இவ்வளோ தான் தண்ணியை ஒரு நிமிஷத்துக்கு இது எடுக்குதுங்கிற கணக்கு தான் அதுங்க. சரிங்க சார். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா வேகனர் கார் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் கழுவுறதுக்கு நான் வீட்டில் வந்து வச்சு கழுவணும் அப்படின்னா எந்த மாதிரி மிஷின் யூஸ்? ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குது. நீங்கள் வேகனாரு ஹோண்டா அமேஸ் வேகனார் விட்டோம், ஹோண்டா அமேஸே எடுத்துட்டு ஹோண்டா அமேஸுங்கிறப்ப நீங்கள் 150 பார் போனீங்க அப்படின்னா அமேஸையும் வாஷ் பண்ணி வேகனாரையும் வாஷ் பண்ணலாம். இல்லை ஒரு சிலர் எனக்கு பட்ஜெட் நான் ஓகே நான் வந்து இதுலேயே வந்து போகிறேன்னா பண்ணலாம். பட் இன்னொரு 20 நிமிஷம் சேர்த்து அடிக்கணும். அந்த அடிக்கிற டைமிங் இன்னும் கொஞ்சம். அப்போ ஒவ்வொரு முறையும் டைமும் அந்த வாட்டரும் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும். பார் கம்மியாக இருந்தாலும் கழுவலாம், இதை வச்சு லாரியே கூட கழுவலாம். பட் டைம் வேஸ்ட் ஆகும், தண்ணி அதிகமாக செலவாகும், கரண்ட் வேஸ்ட் ஆகும். சரி, காரை கொண்டு போய் நான் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் எனக்கு ஒரு 500 ரூபா அந்த ரேஞ்சு வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நான் வாங்கி பண்ணுறதுனால எனக்கு என்ன சார் பெனிஃபிட் என்ன இருக்குது? அதான் நீங்கள் வந்து 500 ரூபா ஆகிட்டு இருக்குங்கிறது ஒரு டைமுக்கு 500 ரூபா சொல்கிறீங்க இல்லையா? ஒரு கார் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு 3 முறை கழுவுனா கூட 1500 ரூபாய் அப்படிங்கிற நீங்கள் 10 வாஷ் கழுவுனீங்கன்னா 15000 ரூபாய் நம்ம வந்து கொடுத்துறோம். கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ ஒரு 8600 ரூபாய்க்கு வாங்கினா லைஃப் லாங் நம்ம வாஷ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வாஷ் பண்ணுற நேரமும் உங்களுக்கு அங்கே கொண்டு காரை விடணும், உடனே எடுத்துக்கணும். அந்த டைம் மேபி அப்போ நீங்கள் ரெய்னிங் சீசனில் போயிட்டு வரீங்கன்னா இருந்தால் உடனே நீங்கள் வாஷ் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகும். மறுபடியும் கையில் கழுவணும். கையில் காரை கண்டிப்பாக கழுவே கூடாது, ஸ்க்ராச்சஸ் ஆகும். எனக்கு இதோட கேரண்டி வாரண்டி எவ்வளோ லைஃப் இது வரும் அப்படி தெளிவாக சொல்ல முடியுமா? ஓகே, நல்ல விஷயம். ஸோ இது வந்து ப்ரெஷர் வாஷருங்கிறது இந்த ஒரு குறுகிய காலத்தில் நேற்று ஒரு வருஷமாக இல்லை, இது பல கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக இருக்கிறது தான். அதனால இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது மோட்ரு பேஸ்டு வர்றது அப்படிங்கிறதுனால நீங்கள் தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் எங்கே யூஸ் பண்ணாலும் ஒரு பார்ட்டு வைண்டிங், இன்னொரு பார்ட்டு பம்ப் ஹெட்டு. இதோட பம்ப் ஹெட் வந்து 3 பிஸ்டன் இருக்கனால இன்ஜின் மாதிரி தான் இது. ஸோ பைக் இன்ஜினோட மாதிரி தான் இருக்கிறது உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி வைண்டிங் தெரிஞ்ச யார் வேணாலும் இந்த ஒர்க்கை வந்து இந்த மோட்டர் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இதுக்கு ஒரு வருஷம் முழு கேரண்டி கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஒரு 150 ரூபா கொடுத்து டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிங்கன்னா இங்கே ஈரோட்டுக்கு வந்துடும். நாங்கள் எடுத்து சர்வீஸ் பண்ணிக்குவோம். உங்கள் இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண எங்கள் டெக்னீஷியன் வீடியோ கால் மூலமாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாரு. 50 மணி நேரத்துக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு ஆயில் மாற்றணும். இந்த கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் அடிச்சிச்சுன்னா கன்னை க்ளீன் பண்ணணும். ஃபோம் பாட்டில் பிக்ஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோடக்கு வீடியோஸ் இருக்குது. கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோ நம்ம வந்து அனுப்பி விட்ருவோம் கேட்டாங்க. இதையே அப்படியே ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சர்வீஸ் சென்டர் முன்னாடிலாம் வைக்கிறாங்கன்னா ரேம்ப் போட்டு பட்டர்ஃப்ளை நார்மல் வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 4.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாக வேண்டி இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாயில் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு உண்டான செலவுகளுக்குலாம் உண்டு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 HP மோட்டரே அவர் எடுக்கிறாரு அப்படிங்கிற பட்சம் இருந்தால் அது ஒரு 65,000 to 70,000 ரூபாய் தரும். அண்டர்ஜேஸ் க்ளீன் பண்ணுறது மற்றதெல்லாம் பண்ணினாங்கன்னா ஒரு 30,000 ரூபாய்க்குள்ளே வரும். ஒரு கம்ப்ரஸர் வேணும் அப்படின்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு எடுத்தார் அப்படின்னா இது அண்டர்ஜேஸ்லாம் ஒரு 1 லட்ச ரூபானா கம்ப்ரஸர் ஒரு 1.5 லட்சத்துக்கு கம்ப்ளீட் 4 லட்ச ரூபா பண்ண வேண்டியது 1.5 லட்சத்தில் பண்ணாருன்னா 3 லட்ச ரூபா அவருக்கு மிச்சம். பட் அந்த 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறோம் அதே அமௌண்ட்டை இதில் அவர் எடுத்துக்கலாம். சரி, இப்போ சராசரி டெய்லி ஒரு 10 காரை கழுவுனாலே ஒரு 5000 சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் சென்டருக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளில் போய் சம்பு தொட்டி டேங்க் எல்லாம் கழுவி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பாக இருக்குது. ஒரு டேங்க் கழுவுனாங்கன்னா 1500 2000 வரைக்குமே வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேணும்னா டேங்க் கழுவுறவங்க பண்ணலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடுகளில் போய் டோர் டு ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் டைம் இல்லை. ஒரு சண்டே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனாங்கன்னா 10 கார் அங்கேயே இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க 10 காரையும் அந்த கஸ்டமருக்கு அவங்க இடத்துல கழுவுன மாதிரி போச்சு, இவர் போய் செஞ்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டோர் ஸ்டெப்பில் போய் வாஷ் பண்ணுறவங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் இருக்குது. அதில் அவங்களுக்கு நிறைய இன்கமும் பண்ணிக்கலாம். அவங்க ஏசி மெக்கானிக் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வீடு வீடாக போய் ஏசியோட அந்த சர்வீஸ் பண்ணுற எல்லா ஏசி மெக்கானிக்கிட்டையும் இது இருக்குது. இல்லைன்னு இது இருக்குது, இதை வச்சு தான் பண்ணேன். அந்த மாதிரி புதுசாக ஏசி
மெக்கானிக் யாராவது ஒரு நல்ல குவாலிட்டியான மோட்டர் ப்ரிப்பேர் பண்ண நினச்சா கூட நம்மளை கம்யூனிகேட் பண்ணாலும் சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு நம்ம. அதாவது நீங்கள் வந்து இதை பற்றி அனுபவமே இல்லாமல் ஒருத்தவங்க உங்களை கனெக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுத்தா இது பண்ணிடுவீங்க. ஆமாம், நாங்கள் மேனுஃபேக்சர் செக்டாரில் இருக்கிறதுனால இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயங்கள் கூட எல்லாமே வந்து டெக்னிக்கல் சார்ந்ததாக தான் இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் போனோன்னா இதை வாங்கிங்க அதை வாங்கி அந்த மாதிரி 19 எதுவுமே பேசல. ஒரு மிஷின் என்ன, அது என்ன மாதிரி வடிவமைப்பில் இருக்குது, என்ன ப்ரெஷர் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து அதை அவங்களுக்கு ஒரு டெவலப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுவோம் நாம. சரி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டேன். உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் வாஷர், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் உங்களுடைய கார் 2 வீலர் கழுவதாக இருந்தாலும் சரிங்க, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க, ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்க போகிறீங்க, இல்லை சார் சொன்ன மாதிரி இந்த டேங்க் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் இந்த ஏசி மெக்கானிக்ஸ், ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு இதில். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சாரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட கான்டெக்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேறு என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு நல்ல பதிவில் வேறு நல்ல சந்திக்கிறோம். அது வரைக்கும் வீடியோ போய் உங்கள் நண்பன் பாய் ஃப்ரம் ரன் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.